போகிறது காலிவுட் அன்கட். இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கங்க. எங்கே பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸோட வேலைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சினிமா துறையில் கூட டெக்னிக்கலாக நிறையா இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டும் சரி, சினிமாவுக்கு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு ஷோக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. அனு சரண் டைரக்ஷனில் வெளிவர போகிற திரைப்படம் தான் கிருமி. இந்த படத்தில் மதயானை கூட்டம் படத்தில் நடித்த கதிர் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினாக ரேஷ்மி மேனன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிருமின்னு பேர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இயற்கை வளங்களை அழிக்கிற மனித கிருமிகளை பற்றின ஒரு கதை தான் இந்த கிருமி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை இப்போ பார்க்கலாம். கிருமி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். இந்த கிருமி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன். இந்த படத்தோட டைரக்டர் அனுச்சரன். இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பண்ண வச்சுருக்காரு. அது நல்லாவும் வந்திருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கே நல்ல என்ன சொல்கிறது சூப்பராக இந்த கதைக்கான மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் வின்சென்ட் பால் என்ன சொல்கிறது, என்ன ஒரு நார்மலாகவே ரெக்கடாக இருப்பேன், இதில் ரக்கடாக அழகாக காமிச்சிருக்காரு. இது எல்லாம் ரியலிஸ்டிக் மூவி, நல்லா போயிட்டு. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் அதுவாக போய் உக்காந்துரும். இட் கேன் பி புட் இட் இன் எனி ஈதர் வே. டெஃபினட்டாக கமர்ஷியல் இல்லை, ஒரு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஆஸ் அ ஒர்க் வைஸ், என்னோடய ஒர்க் வைஸ் திஸ் இஸ் மை 5th ஃபிலிம். ஸோ அந்த த்ரூ அவுட் ஒரு படத்தில் நம்ம கற்றுக்கிறது வந்து நம்ம ஒரு படம் எண்டில் வந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம் நமக்கு ஒரு பிரமிப்பு வரும். அதை பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஐ கேன் சி ஹவ் ஐ க்ரோ. என்னோடய க்ரோத்தை நான் இதில் பார்க்க முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ அது ஒர்க்லேயும் அது தெரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக தெரியும். தெர் வில் பி டிஃப்ரென்ஸ் இன் திஸ் ஃபில்ம். மோஸ்ட்லி இந்த படத்தில் வந்து எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே நேட்டிவாக இருக்கும், ஒரு நேச்சுரல் லொக்கேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்னால் இட் ஹாஸ் டு பி இன் த சேம். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய வீட்டில் ஷூட் பண்ணிட்டு அதை கம்ப்ரெஸ் பண்ணாமல் அந்த சின்ன இடத்துலையே ஷூட் பண்ண வேண்டியது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் வெரி சேலஞ்ச் பிகாஸ் அதுக்கான லென்சிங்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம். மதயானை கூட்டம் படத்தில் நடித்த கதிர் அவரோட 2வது படம் இது. ரேஷ்மி மேனன் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. சார்லி சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. வனிதா மேம், டேவிட் சாலமன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையனோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன எபிசோடு தான் அந்த படம். ரியலிஸ்டிக் ட்ராமா ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம் எப்படி வருது. தேங்க்யூ. யதார்த்தமான ஒரு படம், நடைமுறை வாழ்க்கையை அப்படியே படமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம டைரக்டர் அனுச்சரன் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஷார்ட் ஃபிலிம் வாங்கி அவார்டு வாங்கியிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. கிருமி வந்து ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, அது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி கேமராமேன் சார் பிசி ஸ்ரீராமுடைய அசிஸ்டண்ட்டு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க. சூப்பராக இருக்குது. ஹீரோ கதிர், இது 2வது படம். மதயானை கூட்டம் ஃபஸ்ட்டு படம், இது 2வது படம். ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் பேசப்படுற அளவுக்கு இருப்பார். ஹீரோயின் ரேஷ்மி மேனன்,
அவங்க வந்து இனிது இனிது தேநீர் விடுதி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சார்லி சார், வனிதா மேடம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி. இப்போ கிருமியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். கிருமி இஸ் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபிலிம் அட் ஆல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரலல் சினிமா ஜானரில் இருக்கிற ஒரு படம். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி ரோல்ஸ் தட் ஐ எம் டூயிங் அண்ட் ஐவ் டன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். டெஃபினட்டாக கீப் வாட்சிங். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நிறையவே இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இப்போ ரீசெண்டாக நம்ம பிரபுதேவா சென்னைக்கு வந்திருந்தாரு. சென்னைக்கு வந்த கையோட நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இப்போ ஹிந்தியில் அஜய் தேவ் வச்சு அவர் ஆக்ஷன் ஜாக்ஷன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து சிங்கர்ஸ் பிளிங் அப்படின்ற படமும் பண்ண போகிறாரு. ஏன்னா சார் நீங்கள் ஹிந்திலே படம் பண்ணுறீங்களே, தமிழுக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, கூடிய சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணுமா? தமிழ் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் என்னோட கமிட்மெண்ட், நான் இந்த படம் இப்போ ஆக்ஷன் டென்ஷன் நெக்ஸ்ட் படம்லாம் முதல்ல நான் ஒத்துக்கிட்டதுனால அந்த இது பண்ணியிருக்கேன். பட் டெஃபினட்டாக பண்ணணும் ஆசையாக இருக்குது. பண்ணுவேன் கூடிய சீக்கிரம் டெஃபினட்டாக பண்ணுவேன். இங்கே இருந்தாலும் வந்துடுவேன், நான் இங்கே இருந்தால் பண்ணியே தான் பண்ணுவேன். இல்லை, நான் ஏபிசிடி பார்ட் 2ன்னு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அது டான்ஸ் ஃபிலிமு. இப்போது அவங்களோட போட்டி போட்டுன்னா நான் கொஞ்சமாச்சு என்னோட அவங்க எல்லாம் வந்து எங்கேஜ் ஒரு 18, 20, 21 அப்படி இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆடும்போது அது பெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது தானாக குறைஞ்சிடுச்சு. இந்தியாவிலே அதிகமான சம்பளம் இல்லைங்க, நம்மளோட தாத்தா அப்பாலாம் இருக்காங்க. I have to work with all heroes, no? It's not like that. But next time I'm doing a film in January. I'm starting a film with Akshay sir. It's Sing is Bling. ஜான்வரியிலேருந்து அக்ஷய் குமார் சாரோட சிங் இஸ் பிளிங்னு ஒரு படம் பண்ணுறேன். நான் நிறைய மாஸ்டராக பண்ணும்போது கூட, கொரியோகிராஃப் பண்ணும்போது கூட, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி பண்ணும்போது கூட ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வே ஆஃப் ஸ்டைல். இப்போ இந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டைல் இருக்கும், இன்னொரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணும்போது வேறு ஸ்டைல் பண்ணும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் தவிர எனக்கு பெருசாக நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிவுட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. நான் பண்ண படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுடி ராத்தோட ஒரு படம் பண்ணேன். அப்புறம் ஆர் ராஜ்குமார்னு ஒரு படம் பண்ணேன். எல்லாமே ரவுடி ராத்தோடும் சரி, ஆர் ராஜ்குமாரும் சரி, அந்த கொஞ்சம் அந்த வில்லேஜ் சைடு, இந்த சைடு சிட்டி சைடு கிடையாது அந்த படம் ரெண்டுமே. ஸோ அவங்க கேரக்டர் கரெக்டாக அந்த இதில் இருந்தது. அப்புறமா ஆக்ஷன் ஜாக்ஷனில் கூட 3 ஹீரோயின் போது எல்லா ஹீரோயின்ஸும் ஒர்க் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அவங்க கேரக்டர் என்ன, இவங்க கேரக்டர் என்ன அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் சொன்னால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுங்க, டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான். அதில் 3 ஹீரோயின் இருக்காங்க ஆக்ஷன் ஜாக்சனில். யாமி கௌதம், சோனாக்ஷி சின்ஹா, அப்புறம் இன்னொரு புது பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம். பிரபுதேவாவோட ப்ரெஸ் மீட்டை பார்த்தோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். மூணு படங்கள், துப்பறிவான் அசோக், ஒரே ஒரு சாட்சி, இன்னொரு படம் ப்ரொடக்ஷன் 3ன்ற பேரில் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்படி 3 படத்தையும் டிரெக்ட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணி, ஆக்டும் பண்ணுறாரு டைரக்டர் சிவா. சமல. ஸோ இப்போ இந்த 3 படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை தான் இப்போ நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். எங்களுடைய மகன் ஜி சிவராமன் என்ற சிவா என்ற பழனி ஏற்கனவே சில குறும்படங்கள் எடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒரே ஒரு சாட்சி, துப்பறிவான் அசோக், நம்பர் 1 படம், 3 படங்களையும் எடுத்து 2 படங்கள் முடித்துள்ளார். 3வது படமான நம்பர் 1 இப்போ படப்பிடிப்பில் உள்ளது. ஒரே ஒரு சாட்சி என்ற படம் யாமிருக்க பயமேன், சந்திரமுகி, முனி, காஞ்சனா போன்ற படங்களுடைய அம்சமாக விளங்குகிறது. உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் நன்றாக அமைந்துள்ளது என்பதை
இறைவனுடைய அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இந்த படத்துக்கு டான்ஸ் கொரியோகிராஃபி அப்புறம் வந்து காஸ்டிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து பெங்களூரில் இந்த ஒரு கம்பெனி இருக்குது சில்வர் ஸ்க்ரீன் ஸ்டார்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து வில் பி ட்ரைனிங் மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த இண்டஸ்ட்ரி இன் மாடலிங் அண்ட் ஆக்டிங் அண்ட் அதர் ஸ்டப்ஸ். ஸோ ஐ டிட் casting for ஒரே ஒரு சாக்ஷி ரூபியா அண்ட் துப்பர்வான் அசோக் ஃபார் பிரியா அண்ட் as well as I did choreography also. ஷூட்டிங் வந்து ஒரே ஒரு சாக்ஷி 3 ஷெட்யூல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்தது, மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ டாக்கிக்கெல்லாம் இப்போ டாக்கி பார்ட்டெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் இட் வில் ஹேப்னிங். ஸோ இப்போ அடுத்தது வந்து துப்பர்வான் அசோக் வந்து ஒரு ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து பெங்களூரில் ஒரு ஸ்டுடியோவில் வி ஆர் டூயிங் அன் ஐட்டம் சாங். ஒரு மும்பை மாடல் வருவாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஐட்டம் சாங் பண்ணுவாங்க. ஸோ சிவா பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் அ வெரி டேலண்டட் அண்ட் வெரி டெடிக்கேட்டட் டைரக்டர் ஐ ஹாவ் எவர் சீன். யூனோ லைக் அவங்க வந்து செட்டில் இருக்கும்போது ஹில் பி வெரி கூல் அண்ட் ஹில் பி ஸ்ட்ரகிளிங் ஃபார் டு கெட் த எக்ஸாக்ட் ஷார்ட்ஸ். ஒரு மாதிரி சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஆல் ராஜமௌலி மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறது. டீமுக்கு எல்லாமே ஒரு டெடிக்கேஷன் கிட்ட ஒரு பேஷன் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. So to talk about the first project, we have 2 songs already done, which has come out really good, and we are expecting some good singers or top singers from Tamil industry. And as well as 3 songs is planned up and already started penning on that lyrics. And to talk about Tupaki Viran Ashok, it's more of a detective line come with awareness. Very good experience, and I'm very happy to work with Shiva because very calm and simple nature. And this is very good experience which learnt for me. Everyone and the songs are very good. As of now, Praveen sir is doing the best. Hope for the best. Most probably the movie will be releasing in the next year February. As of we got the very good response, and we'll try to work, we'll give the best. Hope for the best. துப்பர்வான் அசோக், ஒரே ஒரு சாட்சி, அப்புறம் பேர் வைக்காத ஒரு 3 படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்கிட்டு இருக்கிறேன். துப்பர்வான் அசோக் வந்து ஒரு குடும்படமாக ஆரம்பித்து இன்றைக்கி அது பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கோம். துப்பர்வான் அசோக் பற்றி சொல்லணுன்னா அது ஒரு பெண்களுக்கான சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்து அதுக்கான வழிமுறையெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் எனக்கு உருவாச்சு. துப்பர்வான் அசோக் சோஷியல் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் படமாகவும் வளர்ந்துட்டு வருது. ஒரே ஒரு சாட்சி படம் வந்து ஒரு கிராமத்து பேஸ்டு திகில் கதைன்னு மட்டும் சொல்ல முடியாது, இது ஒரு பேய் படம்னு கூட சொல்லலாம். படத்தில் வந்து சாதாரண லவ் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து விறுவிறுப்பான திரைக்கதை வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாங்ஸ் வந்து எல்லாம் நல்லா வந்திருக்குது, 5 சாங்குமே நல்லா வந்திருக்குது. படம் விரைவில் திரைக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பார்த்து ரசிச்சுட்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான விஷயம் இப்போ வருது பாருங்கள். இன்னைக்கு காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்த காலிவுட் அன்கட்லேயும் காத்திருக்கு. ஸோ அது வரைக்கும் பாய் பாய்.